இரண்டு விதமான போதைகள் இருக்கின்றது. முதலாவது மது, இரண்டாவது திரை என்று சொல்லக்கூடிய போதை. இந்த மண்ணில் இருந்து இந்த இரண்டு போதைகளை அகற்ற வேண்டியது அறத்தமிழன் பேரியக்கத்தினுடைய அடிப்படை இலக்குகளில் ஒன்று. இந்த நிமிடம் இந்த நேரம் நாம் ஒரு முழக்கத்தை முன்வைக்கின்றோம். போதை என்பது ஒழிக்கப்பட வேண்டும், திரை என்பது புறக்கணிக்கப்பட வேண்டும். திரையில் தோன்றி நடித்து விட்டால் அவர்களை விட சாதனையாளர்கள் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. திரையில் ஒரு நடிகன் யாரோ எழுதி கொடுத்த வசனத்தை பேசி நடித்து விட்டால் அவனை விட சிறந்தவர்கள் உயர்ந்தவர்கள் யாருமே இல்லை. அவர்கள்தான் வழிகாட்டிகள். அவர்கள்தான் நம்முடைய வாழ்க்கையை நிர்ணயிக்க வேண்டும். அவர்களுடைய வாழ்க்கையை கொண்டுதான் நம்முடைய வாழ்க்கையை நாம் கட்டியமைத்துக் கொள்ள வேண்டும். இந்த கீழ்த்தரமான கேவலமான சிந்தனைகள் சற்றேறக்குறைய ஒரு 50-60 ஆண்டுகளாக நம் மனதில் ஊறி போய் கிடக்கின்றது. நம் பிள்ளைகள் இன்றளவும் இந்த சினிமா முகத்தில் விழுந்து கொண்டே இருக்கின்றார்கள், திரை கவர்ச்சியிலே விழுந்து கொண்டே இருக்கின்றார்கள். திரை எப்பொழுது புறக்கணிக்கப்படுகின்றதோ அன்றுதான் இந்த சமூகம் மறுமலர்ச்சி அடையும். போதை என்பது ஒழிக்கப்பட வேண்டும், திரை என்பது புறக்கணிக்கப்பட வேண்டும். திரையை நாம் புறக்கணிக்கின்றோம். இந்த நிமிடமிருந்து இந்த நேரமிருந்து அறத்தமிழன் பேரியக்கம் இந்த போதைக்கும் இந்த திரைமுகத்திற்கும் எதிரான மிகப்பெரிய களமாடுதலை கையில் எடுக்கின்றது. நாம் அத்துணை பேரும் ஒன்றிணைந்து செயல்படுவதன் மூலமாக அது நிச்சயமாக ஒரு நாள் நிறைவேற்ற